இன்னும் ஃபீவர் குறையவே இல்ல பவி. நீ வெயிட் பண்ணு, நான் சாப்பிட கஞ்சி ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். அதை குடிச்சிட்டு மாத்திரை போடலாம், ஓகேவா? பரவாயில்லக்கா, இது கொஞ்ச நேரத்துல சரியாகிடும். நான் ஸ்கூலுக்கு போகணும், இல்லனா லேட் ஆகிடும். சொல்றத கேளு பவி. விடுங்கக்கா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. பவி நில்லு பவி. பவி, என்னாச்சு? என்னாச்சுமா? என்னடா திடீர்னு வாந்தி எடுக்கிறா? ராத்திரி உடம்புக்கு ஒத்துக்காதது எதையும் தின்னாளா? இவதான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாளே, வெளியே ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுருப்பா. இல்லங்க, நைட்ல இருந்தே பவிக்கு உடம்பு சரியில்லை. நான் தான் நைட் அவளுக்கு டேப்லெட் கொடுத்து தூங்க வச்சேன். ஆனா இன்னும் ஜுரம் விடல. ஆமா, திடீர்னு இவளுக்கு எப்படி ஜுரம் வந்தது? அதான் எனக்கும் தெரியல. இப்போ ஒரு டேப்லெட் போட்டுக்கோன்னு தான் சொன்னேன். பவிதான் வேண்டான்னு சொல்லிட்டா. இல்லைங்க, டேப்லெட்லாம் வேணாம், முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம். வேணாம் சித்தப்பா, இன்னைக்கு எனக்கு லாஸ்ட் எக்ஸாம் இருக்கு. நான் போய் அதை கண்டிப்பா எழுதணும். நான் ஸ்கூலுக்கே போறேன். ஜுரம் எல்லாமே சரியாயிடும். அது எப்படி தானா சரியாகும்? என்ன விளையாடுறியா நீ? சாதாரண எக்ஸாம் தானே, பப்ளிக் எக்ஸாம் ஒன்றும் இல்லையே. முதல்ல உடம்பு தான் முக்கியம். வா ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாம் சித்தப்பா. நான் தான் சொல்றேன்ல. அப்புறம் உனக்கு என்ன? ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டாதான் ஜுரம் எல்லாம் கம்மியாகும். இரு, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ரோஜா, சரிங்க. ஏய், நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க போங்க. ம். அர்ஜுன், நேத்து பவியனை காப்பாத்துறதுக்காக டீச்சர் கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கி மலையில நின்னதுனால அவளுக்கு ஜுரம் வந்துருச்சு போல. பாவம் பவி, ஜுரம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா அர்ஜுன். ஆமாண்ணா, பவி உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கலனா அவளுக்கு இப்படி ஜுரமே வந்திருக்காது. பாவம் அவ. என்ன பண்றது, விடுங்க. அவ எப்பயுமே எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைக்கிறா. ஆனா அர்ஜுனுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. சரி வாங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல,